வணக்கம் நண்பர்களே, டிவிகே கேடிஆர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபிஸு பறித்து கொண்டு வந்து தம்பி காட்டுறாரு. இப்போ இது என்னன்னு சொன்னால் கத்திரிக்காய் தோட்டம். ஆமாம், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? விளையுது தோட்டங்களில். இதெல்லாம் பெரிய தோட்டம். இது குவைத்தில் உள்ள கிராமம். அங்கே வந்திருக்கோம். இப்போ போய் நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா, தோட்டத்தை பார்த்துட்டு நேராக போயிட்டு நாட்டு மீன் இங்கே ஃபார்மில் விற்பனை பண்ணுறாங்க. உயிர் நாட்டு மீன் குவைத்தில் வளர்த்து விற்கிறாங்க. அதை வாங்கிறதுக்காக போகிறோம். வெளியில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் எல்லோரும். அப்படியே அது நமக்கு எய்த்தாப்புல உள்ள இடத்துல தான் இருக்குது, பக்கத்தில் தான். அதனால தான் நாங்கள் நடந்து போகிறோம், காரில் போகாமல். இப்போ போகிற வழியில் ரோடு, குவைத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள ரோடுங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? அழகாக இருக்குல்ல. சரியாக இரவு காலை நேரம் ஒரு 8 மணி இருக்கும் இந்த டயத்தில். இது கருவக்காடு. நம்ம ஊரில் கருவை எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஒரு செடி இங்கே கருவை தான் எதுவுமே. ஆனால் இது வேறு. அது அப்படியே போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக ஒரு 7 மணி இருக்கும். இந்த வாசலுக்கு வந்தாச்சு. கதவை தட்டுறோம், ஆள் வரல. ஆள் வந்ததும் திறந்து விட்டதுக்கப்புறம் உள்ளே போய் என்னென்ன மீன் வளர்க்குறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு மீன் ஒரு 2 கிலோ வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்களே வலை போட்டு இங்கே பார்த்திங்கன்னா இல்லையா, வளர்க்குற மீன் தொட்டிகள், தண்ணி தொட்டிகள் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் சைடில் வயல் ஓரத்தில் தொட்டி கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அதேமாரியே இங்கே கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குல்ல, நம்ம ஊர் மாரி இருக்குது பாருங்கள். அப்படியே குவைத்து சிட்டியை விட்டு அவுட்டரில் வந்துட்டோன்னா கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் ரன்னிங் பண்ணி வந்துட்டோம்னா அழகான இந்தமாரி இடங்கள் கிராமத்தில் பார்க்கலாம். நம்ம ஊர் மாரியே அழகாக இருக்கும். அதுவும் இந்த டயத்தில் தான் இன்னும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 4 மாதத்தில் கொஞ்சம் நல்லா கூலிங்காக சூப்பராக இருக்கும். ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாரியே இருக்கும். அப்புறம் இப்போ ஜூன் ஜூலைலாம் வந்துருச்சுன்னா வெயில் வாட்டி இருக்கும். இந்த கூண்டெல்லாம் தக்காளி போடுற கூண்டு, தக்காளியில் வைப்பாங்க. அந்த கிணறு பாருங்கள், எவ்வளோ பெரிய கிணறு. இதில் தான் தண்ணி வெளியாகும் எல்லா இடத்துக்கும். இதெல்லாம் இந்த கூண்டு இன்னும் தக்காளி போடல. இப்போ எல்லாம் பறித்து முடிச்சுட்டாங்க, நம்ம தான் போடுவாங்க. இப்போ நேராக நமக்கு மீன் கேட்டிருக்கோம். அந்த பார்த்திங்களா இல்லை, தொட்டியாக இதெல்லாம் நம்ம ஊரில் இந்த வேதாரண்யம் பக்கத்துலலாம் இறால் வளர்ப்பாங்கள்ல, அதேமாரி இங்கேயே இதேமாரி தொட்டியாக கட்டி மீன் வளர்க்குறாங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்களா பாயுது. இது வயலுக்கு பாயிடுது, இது செடிங்களுக்கு. அப்படியே நான் போயிட்டுருக்கேன். இந்த தொட்டிலாம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க, எப்படி தண்ணி போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கூட மீன் வாங்க போகிறவங்க பசங்க, ஃப்ரெண்டுங்கள்லாம் நிற்கிறாங்க. அப்போ வலை போட்டு மீன் கொடுப்பாரு. தண்ணி பார்த்திங்களா மோட்டரில் ஊற்றுது. அது வலை போடுறாரு பாருங்கள். வலை போட்டு மீன் பிடிச்சி கொடுப்பாரு. பார்ப்போம் என்ன மீன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம உயிரோடு வாங்கிக்கலாம். 1 கிலோ மீன் நாட்டு மீன் நம்ம ஊர் காசுக்கு இப்போ உள்ள ரேட்டுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அதே தான் 450 ரூபா. நம்ம ஊர்லேயும் அப்படி தானே விற்கிது. 400 ரூபா 450 ரூபா தான் விற்கிது. இங்கேயும் அதே தான், 450 ரூபா 500 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. போட்டார், மீன் கிடைக்கல. சின்ன மீனாக வந்துச்சு, தூக்கி போட்டார். திரும்பி போட போகிறாரு. பிடிச்சி எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுத்து பார்ப்போம் என்ன மீன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த சைடில் உள்ளதெல்லாம் எல்லாமே பேரிச்சம்பழம் தோட்டங்கள். அப்படியே ஏன்னா இன்னொரு பையன் அங்கே போகிறாப்புல சின்ன வலையை போட்டு அள்ளுறதுக்கு. பார்ப்போம், எடுக்கிறாரு. என்ன மீன் வருது, என்ன ஃபுல்லாக சென்னை ஜிலேபி மீன் தான் வளர்க்குறாங்க, வேறு எதுவும் இல்லை. விரா மீன் அதேமாதிரி கெண்டை அதெல்லாம் கிடையாது. ஜிலேபி சென்னை அதேமாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஜிலேபி இங்கே சென்னை நல்லாயிருக்கும். அதை எடுக்கிறாப்புல, பெரிய மீனாக எடுக்கிறாப்புல. நாங்கள் சொன்னோம் கொஞ்சம் பெரிய மீனாக கொடுங்க, சின்ன மீனாக. அவரே சொல்லிட்டார், நாங்கள் பெரிய மீனாக தான் கொடுப்போம், சின்ன மீனாக எடுத்து தூக்கி திரும்பி போட்டுருவோம் அப்படின்ட்டு. அதை கொட்டி பார்த்துட்டு பெரிய மீனாக எடுத்து போட்டுட்டு இந்த வாளியில் எடுத்து போடுறாரு. எடுத்து போட்டுட்டு சின்ன மீனாக எடுத்து திரும்பி தொட்டிலே தூக்கி போட்டுருவார். அவன் தூக்கி போடுறாரு பாருங்கள், சின்ன மீன்லாம் வேணான்னு சொல்லிட்டு. ஆமாம்,
இந்த இந்த தொட்டியில் வந்து மீன் எல்லாம் சின்னதாக இருக்குது. திரும்பி வலையை போட்டு பார்ப்போம். ஏதோ தூக்கி போட்டுகிட்டே இருக்கார். திரும்பி வலையை போடுறாரா வேறு தொட்டிக்கு போகிறாருன்னு தெரில. திரும்பி வலையை போடுறாரு. ஒரு 3 மீன் பெரிய மீன் சேர்ந்துருக்கு. நார்மல் தான், அவ்வளோ ஒன்றும் பெருசு கிடையாது, நார்மலாக இருக்குது. வலையை வீசுகிறாரு. பார்ப்போம் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். சரிங்களா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆமாம், ரொம்ப நேரமாக வலையை போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா பெரிய மீனாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு சின்ன மீனுக்காக எதிர்பார்த்துட்ருக்காரு. ஒன்றும் வரல. சின்ன மீனாக வந்திருக்கு போல தூக்கி கொட்டிட்டார். பாருங்கள், குட்டையை பார்த்தீங்களா இல்லையா? எல்லாம் மீன் வளர்க்குற குட்டைகள் தான். எல்லாம் வந்து சென்னை ஜிலேபி தான் வளர்க்குறாங்க. வரா மீன்லாம் இல்லை, கெண்டைலாம் இல்லை. கெண்டை வரா மீன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் வளர்க்கலையா. அந்த ஒரு பையன் வந்து அங்கே இந்த வேறு தொட்டியில் வந்து போடுறாப்புல வலை, இங்கே எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போன்ட்டு. ஏன்னா அந்த தொட்டியில் எல்லாம் சின்னதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனும் அங்கே போய் சின்ன வலையை வச்சு போடுறாப்புல. அங்கேயும் போய் பார்ப்போம் அங்கே எதுவும் கிடைக்குதாண்டு. நம்ம ஒரு 2 கிலோ மீன் கேட்டோம், உயிரோடு பிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். வேறு தொட்டியில் வந்து வலையை வீசிட்டாரு. என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். நமக்கு பெரிய பெரிய மீனாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சின்ன மீன் திண்டா நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மீன் வந்துச்சு. அதில் தேருதான்னு தெரிலையே. இல்லையே, தேரில் போல் தூக்கி கொட்டிட்டார். சின்னதாக இருக்குது. திரும்பி வீசுகிறாரு. பார்ப்போம் வேறு என்ன மீன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா நான் அப்படியே அங்கே போகிறேன். இன்னொரு பையன் பிடிக்கிறாப்புல மீன். அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். அங்கே அவர் சின்ன வலையை வச்சு இந்த தூக்க வலையை வச்சு பிடிச்சி பெரிய மீன்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து தூக்கி போட்டுட்ருக்காரு. அங்கே அது நமக்கு தான் எடுத்து கொடுக்குறதுக்கு தான் அது. தூக்கி போகிறாரா, போட்டாரா. அவர்த்து அங்கே நல்லா பிடிச்சி பார்த்தீங்களா, பெரிய பெரிய மீன் அங்கே ஆப்பிடுது. சொல்கிறாப்புல, நீங்கள் அங்கே பிடிக்காதீங்க, இங்கேயே கொஞ்சம் பெரிய மீனாக வருது, நானே பிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னாப்புல. சேர்ந்து அந்த வாளியில் தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே அவர் எவ்வளோ பிடிக்கிறாருன்னு தெரில. நாங்கள் 2 கிலோ தான் கேட்டோம், கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீன் நாங்களே வெட்டி தரேன்னு சொன்னாப்புல. எவ்வளோ பூனைங்க நிற்கிது பாருங்கள் அந்த மீன் வெட்டுற இடத்துல. எல்லாத்துக்கும் வந்து வெட்டி தூக்கி போடுறாங்க. அவரே மீன் நானே உங்களுக்கு க்ளீன் பண்ணி தந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கண்டாப்புல. சரி, நம்ம ரூமில் போய் க்ளீன் பண்ணி கஷ்டப்படுறத விட உங்களை க்ளீன் பண்ணால் நம்ம போய் உடனே போயிட்டு குழம்பு வச்சு விட்டு மீனை பொரிச்சோம்னா சூப்பராக இருக்கும். கத்திலாம் அவங்க கத்திரிக்கோள், அந்த கத்திலாம் அவங்க வச்சுருப்பாங்க. நம்மகிட்ட தான் அந்த பொருள் இருக்காது. அவங்களுக்கு வெட்டிட்டு அந்த பூனையை பார்த்தீங்களா இல்லை, எவ்வளோ பூனை இதுக்காகவே வந்து நிற்கிது. பூனை குட்டிகள்லாம் பூனை பெரிய பெரிய பூனையாக இருக்குது. நம்ம மீனெல்லாம் அழகாக வெட்டுறது போங்க. வெட்டி வெளியே வாங்கிட்டு நேராக வெளியே ஆகிட்டோம். போகிற வழியில் நம்ம ஊரில் அந்த வயலில் பில்லுலாம் எடுத்துகிட்டு போவாங்களே, அதே மாதிரி காட்சிகள் பார்த்தோம். உங்கள் கண்ணு முன்னால அதையும் பாருங்கள். பார்த்தீங்களா. அடுத்தது நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்பி இந்த வீடியோ நான் பார்க்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.